ஆத்மனுக்கையா ஆதிசங்கரர், ராகவேந்திரர், ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் தலையை மூடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி, அந்த ஆன்மாவனுடைய சக்தி வெளியே போகக்கூடாது. அதே நேரத்தில் வெளியே இருக்கிற எண்ண அலைகள் அவங்களுக்குள்ளே வந்து இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மூடி போட்டு வச்சுருந்தாங்க. குரு கோமணம், குருவனுடைய கோமணம் அது. அவங்க ஒரு குச்சி வச்சுன்னுக்கிறாங்கல்ல, அது அவங்க கூட ஆதிசங்கரர் வச்சுக்கிற பாரு, அவர் ஒரு குச்சி வச்சுருப்பார், அவர் குருவனுடைய கோமணம் அது. அதை தூக்கின்னு தெரியுறாங்க அவங்க. சொல்லு சார். அப்படி பார்த்தா மற்ற ரமண மகரிஷி நீங்களாம் மூடவே இல்லை தலையா? நான் மகானே கிடையாதுப்பா, நான் மனுஷன்பா. சரிங்க, நீங்க சொல்லுங்க. அவர் மகானு, அதனால அவங்க மூடின்னு இருந்தாங்க. இது இப்போ தாலி கட்டுறாங்க தெரியுமா பொம்பளைங்களுக்கு? எல்லாரும் பொம்பளைங்க தானே, எல்லாருக்கும் தாலி உலகத்தில் ஒரே மாதிரி தானே கட்டணும். அப்படி கட்டலையே. ஒருத்தருக்கு பார்த்தா தட்டை தாலி, ஒருத்தருக்கு பார்த்தா நாம தாலி, ஒருத்தருக்கு பார்த்தா பட்ட தாலி. அதே மாதிரி தான்ப்பா ஞானிகள், அந்தந்த குரு வழிபடியாக வந்தவங்க அவங்க. நான் எந்த குரு வழிபடி அவுத்து போட்ட குரு கூட வந்தேன், அதனால நான் அவுத்து போட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண் ஜென்மன்றது பாவப்பட்ட ஜென்மமா? யார் சொன்னது பெண் ஜென்மம்னு ஒன்று இல்லை? நீ ஏது நானே எது? சரிங்க. அப்படி பார்த்தா அந்த ஆன்மீகத்தில் பார்த்தா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆம்பளைங்க வர அளவுக்கு பெண்களால் வர முடியலன்ட்டு. வர முடியுது, வர முடியாதது வேற விஷயம். அதனால அவங்க பாவப்பட்ட ஜென்மமா? அவங்கள கடவுளை அறிய முடியல. உன்னை வந்து எந்த வீட்லையாவது நீ வாப்பா விளக்கொழுத்து வைப்பான்னு சொல்லிக்கிறாங்களா? உன்னை இவ்வளோ வயசாச்சா? விளக்கேத்த வாமான்னு பெண்ணை தான் கூப்பிடுறாங்க, உன்னை கூப்பிட மாட்டான், என்ன கூப்பிட மாட்டான். அவங்க கடவுளை பார்க்கறதுக்கு இல்ல, கடவுளுக்கு சமமானவங்க பெண்கள், அதனால அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. நீ ஒரு 10 பேர் சேர்ந்துக்கணும் ஒரு குடும்பம் நடத்தினா உன்னை குடும்பம்னு சொல்லுவாங்களே? சோறாக்கி சாப்பிட்டு இருந்தீங்களா? ஒரே ஒரு பொம்பளை உங்க கூட சேர்ந்து சோறாக்கி சாப்பிட்டீங்கன்னா குடும்பம் பண்றேன்னுவாங்க. அப்ப யார் இருந்தா குடும்பம் ஆகுது? பெண்கள் என்ற பொருளே ஒரு உலகத்துல அதிசய பொருள். அது பெண்ணுன்னு ஒரு உருவமே இல்லைன்னா பூமியே பெண் தான். இந்த உலகத்தில் உற்பத்தியே ஆகாது பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா ஆண் வர்க்கமே ஒன்று இருக்காது. அதனால பெண்ணை வந்து எப்பவுமே இழிவா நினைக்காதீங்க, தவறான எண்ணம் அது. பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர் அது. ஆனா யாரோ ஒரு சில பெண்கள் செய்யற தவறை வந்து எல்லா பெண்களும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எத்தனை கனவுமார்கள் உயிர் போற விஷயத்தை எத்தனை பெண்கள் காப்பாத்தி இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா எத்தனை பெண்களுடைய மனைவி உயிர் போற கனவை காப்பாத்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு பெண்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு. காலையில கூட ஒரு வீடியோவில் நான் சொன்னேன், ஒரு பெண்ணு வந்து ஒரு 2 குழந்தைங்களை பெற்றுட்டு ஒரு தகப்பன் இறந்து போயிட்டான்னா அந்த தாய் 10 வீட்டு வேலை செய்தாவது அந்த பிள்ளைங்களை நல்லா காப்பாத்திடுவான். ஆனா அதே நேரத்தில் ஒரு தாய் இறந்து போயிட்டு 2 பிள்ளைங்க இருந்ததுன்னா அவன் கம்பெனியில வேலை செய்தோட அதை ஒழுக்கமா வளர்க்க முடியாது. அப்ப யார் சிறந்தவங்க? இதுல பெண்கள் சிறந்தவங்க. பெண்களுடைய திறமை மற்ற ஆணுக்கு வராது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம், கட்டுப்பாடுகள் வச்சுங்கிறாங்க அவங்க. ஆணுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. ஆனா கட்டுப்பாடு வச்சுங்கிறதால ஆணுக்கு கட்டுப்பாடு இல்லை. நீ தான் அறிவாளி, அவங்க முட்டாளு நினைச்சுக்காத. உன்னை விட அவங்க அறிவாளி. நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் 10 ரூபான்னு சொன்னான்னா 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்துன்னேப்பா. அதே 10 ரூபாய் கத்திரிக்காய் பொம்பளை போனாலும் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவான். யார் திறமைசாலி இதில்? அதனால பொம்பளைங்களை எப்பவுமே இழிவா கணக்கு போடவே போடாதீங்க. பெண்ணுடைய வயிறு இல்லைன்னா நம்ம இல்லை இந்த உலகத்தில். பூமின்னு ஒன்று இல்லைன்னா ஒரு மரஞ்செடி கொடி உயிரினம் இங்கே ஏங்காது. அதனால தான் இதுக்கு பூமா தேவின்னு வச்சுக்கிறான். எந்த ஆம்பளை பேர் யாத்து வச்சுக்கிறான்? இல்லை உலகத்தில் இருக்கிற நதிக்கு எந்த நதிக்காவது ஆம்பளை பேர் வச்சுக்கிறானா? அறிவாளி இல்லையா? முட்டாள்கள் அதிகமாக இருக்கிறது ஆம்பளைங்கள் தான். பெண்ணுடைய தயவு இல்லாத ஆண் வாழவே முடியாது. ஒரு பெண் இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு வாழ்க்கையே. பெண் இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. ஆனா அந்த பெண்ணுக்கு இவன் அடிமையா ஆயிடக்கூடாது, அது தவறு. அதை ஏத்துக்க மாட்டேன் நான். கேட்டது வந்து அவங்க வர முடியலன்ற ஆதங்கத்துல. வர முடியலன்றது வேற, அவங்க இழிப்பு இரவின்றது வேற. நீ சொல்றது அவங்க வர முடியலையே ஏன்னு கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அப்படியா கேட்ட நீ? பொம்பளைங்க என்ன ஒரு இழிவான்னு கேட்கறேன். பாவப்பட்ட ஜென்மமா? பாவப்பட்ட ஜென்மமா? அது பாவப்பட்ட ஜென்மம். இப்ப இவங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மமா? வர முடியலன்றதுலதான் கேட்டேன். தவறு, தவறான வார்த்தைகள். நம்ம பேசும்போது சரியா பேச தெரிஞ்சுக்கணும். முதல்ல கண்டபடி பேசிடக்கூடாது. மீடியா இது.
பெண்ணுன்றவளுக்கு புருஷனை கேட்கணும், ஐயா இங்கே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு. பிள்ளைங்களை கேட்கணும், மாமியாரை கேட்கணும், மாமனாரை கேட்கணும். இதையெல்லாம் மீறி அவள் ரோட்டில் வந்தாலும் ராத்திரியில் வர முடியுமா? ஆம்பளை 12 மணி கோமத்தை கட்டின்னு வீட்டுக்கு இங்கே வந்துடுவோம் ஆசிரமத்துக்கு, பெண்ணு வர முடியுமா? அதனால் அவள் பாவப்பட்ட ஜென்மமா? புண்ணியம் பண்ணவோ பெண்ணுன்றவோ, பாவம் பண்ணவோ நீ. அதனால் தாயின்னு ஒருத்தர் இல்லைன்னா பிள்ளைன்னு ஒருத்தன் வரமாட்டான் உலகத்தில். அதனால் பெண் ஜென்மம்ன்றது ஒரு புனிதமான ஜென்மம். யாரோ ஒரு சில பெண்கள் தவறு பண்ணுறாங்கன்னு எல்லா பெண்களையும் அப்படி கணக்கு போடக்கூடாது. அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள், குடும்ப கட்டுப்பாடுகள். வீட்டில் உன் பொண்டாட்டி நீ உன் பிள்ளைங்க தான் சோறு நீ ஆக்கினுக்கிற, உன் பொண்டாட்டி ஆக்கினுக்கிறான். அவள் எங்கன்னா போனேன்னா என்ன சொல்லுவா? உன்னை கேட்காது போக முடியுமா? அவள் சொல்லுவாள், நான் நாளைக்கு வரமாட்டேன், நான் ஆசிரமத்துக்கு போகிறேன், கொஞ்சம் சோறு ஆக்கி வைக்கணும். அப்போ உன் தயவு ஓனல்ல, நீ என்ன பண்ணுவ? நேராக பொண்டாட்டிக்கிட்டு சொல்லாத வருவேன். ஏன்னா நீ நாடோடி மாதிரி. பெண்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வாழறாங்க. அதனால் பெண்கள் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்க வரத்துக்கு என்னதான் வழி? அது ஏன்பா இது அவங்கவுங்க விருப்பம்பா. நீ போய் வழிகட்டம் பண்ணிட்டுன்னு வர முடியும். அவங்க வந்தால் அவனுக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன வருத்தம்? நீ மாதம் மாதம் வர்றதை பாரு. உன்னை நீ தேடு. பெண்கள் அவங்க அவங்கள தேடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. ஊரை போய் நம்ம கூட்ட முடியுமா? இப்போ நான் பேசுகிறேன்னா எல்லாரும் திருந்திடுவானா? திருந்திடுவான்னு நான் நினச்சேன். நான் முட்டாள் இல்லை நான். அதனால் வந்தவனுக்கு சொல்கிறோம், கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா போட்டோம். அப்படி தான் போகணும். எல்லா பெண்களையும் நோட்டீஸ் போட்டு எல்லா பொம்பளையும் இங்கே அனுப்புன்னு சொல்ல முடியுமா? எந்த ஆசிரமாவது ஆம்பளைங்களால் ஆசிரமம் பேர் கெட்டுக்குதா? ஏன் கெட்டு போச்சு? பின்ன பேசுகிற எவ்வளோ சிக்கல் இருக்குது அதில். ஒரு பெண்ணு ஒரு ஆம்பளை ரோட்டில் போட்டானே அவனை கிண்டல் பண்ணுவானா? நல்லா இருக்கிற ஆம்பளையான்னுவானா? சொல்ல. ஒரு பொண்ணு போனால் இடிச்சு பார்ப்பான், தடவி பார்ப்பான், சொல்லி பார்ப்பான். அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது பெண்ணுக்கு. இதையெல்லாம் கடந்து வரணும் ஒரு பெண்ணு. அதனால் பெண்ணினுடைய நிலை வேற, ஆணுனுடைய நிலை வேற. நன்றிங்க. நன்றி. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதன் அர்த்தம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதோட அர்த்தம் போக போக பாடத்தை எத்தனை பாடம் வாங்கியிருக்கிறேன்? 4 தானே வாங்கிக்கிறேன். மொத்த பாடம் வாங்கும்போது அதை பற்றி புரியும். ஏன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா எடுத்து வச்சு காட்டலாம், இது இதுப்பா இது இதுப்பான்ட்டு. ஆனால் இல்லாத பொருள் ஆனால் இருக்குது, ஏக்குது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள்ன்றது எப்படி இருக்கிறான்? கடவுள்ன்றது ஒன்று இல்லை. ஆனால் இல்லைன்னா உயிரினமே இருக்காது. அதனால் கடவுள் இருக்கிறான், ஆனால் கடவுளை பார்க்க முடியாது. அதனால் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே கடவுள். நம்ம மூச்சை நம்மளால் பார்க்க முடியுமா? கையை பார்க்குறோம், காலை பார்க்குறோம், கண்ணை பார்க்குறோம், மூக்கை பார்க்குறோம், வாயை பார்க்குறோம். ஆனால் மூச்சை பார்க்க முடியுமா? மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா இந்த கண் இல்லை, வாய் இல்லை, கால் இல்லை, கை இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் இருக்கிற மூச்சு, ஏற்கிற மூச்சை நம்மளால் பார்க்க முடியல. அதான் கடவுள். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இந்த 2 வருஷத்தில் வந்து முன்னாடி ஏகப்பட்ட கோபம் எவ்வளோ இருந்துச்சு. இந்த 2 வருஷத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு உயிர் போகிற பிரச்சனை வந்தாலும் குருன்னு நினச்ச உடனே டக்குன்னு அந்த பிரச்சனை போயிடுது. ஆக்சிடெண்ட் ஆகிறது கூட, கார் எடுத்துன்னு வந்துக்கிறேன், அதெல்லாம் கூட நினச்சி எங்கள் கோட் ரோட்டில் பார்த்துட்டு வண்டி எடுத்துன்னு போனேன். நின்றுச்சு, பிரேக் ஃபெயிலியர் ஆனது கூட அப்படியே வண்டி நின்றுச்சு. இது மாதிரி நிறைய சம்பவம் நிறைய பேருக்கு நடக்குது. அதனால எல்லாம் ஆண்டவன் செய்யும். எனக்கு குரு எந்த விஷயம் நினைச்சாலும் டக்குன்னு நல்ல விஷயம் நடக்குது உடனே. நல்லா சந்தோஷம் சந்தோஷம். அதனால எனக்கு கேட்டேன். நீங்க ஒரு காலேஜ்ல கஷ்டப்பட்டீங்க, அனாதையா இருந்தேன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையா இருக்கிற ஆத்மாக்களுக்கு, மனசுங்களுக்கு, சரிங்களா, இப்போ நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க. அப்ப இல்ல நீங்க ஏங்குனீங்க, இப்போ நாங்கெல்லாம் பாக்கியசாலிங்கய்யா. உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூட பார்க்குறோம். அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு, கண்ணீர் விட்டது கூட உண்டு. ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை. நான் வந்து இவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், அவங்களாண்ட போய் கேட்டுக்கினேன், இத்தை படிச்சுக்கின்னு அத்தை படிச்சுக்கின்னு கேட்கல. நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை, எது உண்மை எது பொய். என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா, இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா, இல்லை நானேவா. இப்படி ஆராய்ஞ்சி 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 அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன். ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் இந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது, நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டான். இப்போ இவ்வளோ பேர், இத்தனை 1000 பேர், இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தின்னுக்கிறேன். நீங்கள்
ஏன் அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம்மா, காலையில் உட்காந்து 8 மணிக்கு இது வரைக்கும் பேசின்னு இருக்கிறேன். அரசியல்வாதி கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் பேசுகிறான். பேட்டி எடுத்தா 1/2 மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறான். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கத்திங்கிறேன் சோறு தண்ணியில். அப்போ இது நான் பண்ண பாவம் தானே. எங்க அகக்கண்ணை திறந்து விடுறீங்கல்ல, அது எங்க அகக்கண்ணை திறந்து. அதனால ஏமா, அதனால கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள். இப்போ எல்லாரும் எங்கப்பா போய் வர, கல்யாணத்துக்கு போய் வருங்க, எங்கப்பா போய் வர, திருமணத்துக்கு போய் வருங்க. அது என்னது திருமணம்? எனக்கு புரியலம்மா. கொஞ்சம் நீ படித்த பொண்ணு, கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா கேட்டுப்பேன், நான் உலகத்துக்கு சொல்லுவேன். இந்த திருமணம்னு பத்திரிக்கையும் போடுறாங்க. திருமணம்ன்றது என்னது? திருமணம் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு வைக்கிறேன். அது வர திருன்றது சாமி ஐயா, சாமிக்கு தான் திருமணம் பண்ண முடியும். கேள்வி கேட்டீங்க. டீ சாப்பிட்டீங்களா பல்லரா? இங்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியலையா? உட்காருங்கப்பா. கிளாஸ் நடக்கும்போது குறுக்க வந்தீங்கன்னா கிளாஸ் ஆகிடும். உட்காருங்க. திருமணம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு போனீங்க. எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்றையா. சொல்லுமா. இருமணம் செய்தது திருமணம் சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொன்னாங்க. இருமணம்னா யார் மனம்? ஒரு ஆணோட மனசும் ஒரு பெண்ணோட மனசும், அதே மாதிரி 2 குடும்பத்தாரோட மனசும் ஒத்துமையா 2 குடும்பத்தார் மனசுன்னா மொத்தம் 6 பேர் ஆயிடுறாங்க. 6 பேர் ஆயிடுறாங்க. ஆனா இருமணம் சேருது திருமணம் அப்படின்றாங்க. இருமணம் சேர்ந்தா 2 மனம் தானே ஆச்சு. 3 மனம் எங்கிருந்து வந்தது? நான் 3 மனம் சொல்லவே சொல்லலைங்களா? திருமணம் என்ன எத்தனை, என்ன எத்தனை, அப்புறம் எங்கிருந்து வந்தது? நான் நினைச்ச ஆன்சர் இது என்ன தெரியுமா? இப்பெல்லாம் வந்து எங்க பார்த்தா லவ் மேரேஜ் தான் நிறைய பேர். அதனால வந்து திருமணத்துக்கு போறாரு ஐயரு, அவருக்கே திருமணம்னா தெரியாது. அதனால நிறைய லவ் மேரேஜ் ஆகுறதுனால வந்து இதை பத்தி வந்து கரெக்டா சொல்றதுக்கு தெரியல ஐயா. ரொம்ப ரேர் எங்கேயாவது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. ரொம்ப அபூர்வமா தான் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. எந்த மேரேஜ் ஈத்துக்குனாவது ஓடி போட்டோம், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது கிட்ட எதனா இருந்துட்டு போகுது. ஆனா கல்யாணம் தானே அது பேரு. அதுக்கு தானே திருமணம்னு வச்சுக்குது. அது திருமணம் என்ன? திருனா கடவுளுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை. அவரு கல்யாணமா இவங்களுக்கு கல்யாணமா? கூட நம்ம இது கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே கடவுளை கல்யாணம் பண்ண போறோம். கடவுளுக்கு போய் நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா? ஆனா பண்றோம் ஊரே ஏமாத்தத்துக்கு. ஆனா பண்ண போறோமே. இதெல்லாம் கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாத காலத்துல கடவுளுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா? இதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சுக்காமையே இப்படியே காலம் போயிடுச்சு. ஆமா, எல்லா பத்திரிகைகள் அப்படிதான் போடுறாங்க. நாங்க எல்லாம் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா கல்யாண பத்திரிகையிலும் திருமணம் போடுறாங்க. அதனால நாங்களும் வந்து தொன்று தொட்டு அந்த திருமணம். அதுதான் நான் எல்லாரையும் கேட்டு, சரி இது என்ன திருமணம் 2 மணம்னு போட்டுருக்கலாமே, திருமணம்னு போடுறாங்க 3 மணம்ன்றாங்க. 3 மணம்ன்றது யாரு? அப்பா அது அம்மா சேர்த்தா கூட 6 மணமா போகுதுன்னு யோசிப்பேன். பக்கத்துல ஐயர் இருக்காரு. ஐயர் இருக்காரு. அவரு கதையை விடு, அவரு துட்டுக்கு வந்துக்கிறாரு. அவர் தானே, இவங்க தானே சேர்த்து வைக்கிறவங்க. அதனால இதனுடைய பொருள் புரியாம பேசுற விஷயம். உலகத்துல பூமி அசையாத இருக்குது, ஆகாயம் அசையாம இருக்குது. ஆனா முப்பொருள் அசையுது, உலகத்துக்குள்ள இயங்குது. அது என்னன்னா இயங்குது? நீர், நெருப்பு, காற்று. இது 3 இயங்குது இங்க உலகத்துல. இப்போ இந்த முப்பொருள் ஒன்றா, அதனால தான் கல்யாணத்துக்கு போனால் 16 பெற்று பெருவாழ் வாழுன்னு வாசித்தான். ஏன் இதை வாழ்த்துறான்? 16 குழந்தைய பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும். இப்போ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, தெருவில் தான் இருக்கணும். இல்லைம்மா, இப்போ லாக்அப்பில் போட்டுருவாங்க. முன்னெல்லாம் இப்போ எத்தனை பார்த்தாலும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 1 பேத்துக்கணும், இல்லை மிஞ்சி போனால் 2 பேத்துக்கணும், செத்து போகுது இன்னொன்னுட்டு. ஆனால் 16லாம் பேத்து எடுத்துன்னு போனோன்னு வச்சு ஊரில் அவ்வளோதான், நம்ம உள்ளதான் போயிடணும். அது தப்பா புரிஞ்சிருக்காங்களே. 16 நற்குணங்களை பெற்று பெரும். அது என்னது? அது 16 நற்குணம் என்னம்மா? குணத்துல நல்ல குணம், கெட்ட குணம். இந்த மாதிரிதாம்மா ஏமாத்திக்கினே வந்துட்டீங்க. பெற்று பெருவாழ் வாழ்க. அதான் 16 செல்வங்கள்னா எது 16 செல்வம்? அந்த இவரு கூட அப்படித்தான் கேட்டாரு. அந்த பாம்பு புத்து படையப்பால பாம்பு புத்துல கை ஊட்டியான்னு கேட்டாரு. ரஜினியை கேட்பாரு, அனுமோகன் அவரு கூட அந்த கேள்வி தான் கேட்டார் அன்னைக்கு, போன மாதம் பௌர்ணமி. அப்புறம் அவருக்கு சொன்னேன் இது மாதிரி நீட்டு
சாமி இது உலகத்துக்கே தெரியல சாமி, நீங்களாக சொன்னீங்களே, இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு. அது மாதிரி இந்த 2 பஞ்சபூதங்களில் 2 அசையா பொருளாக நிற்குது. 3 பொருள் தான் இயங்குது உலகத்தில். இந்த 3 பொருள் ஒன்று எப்போ சேருதோ அப்போ 16 கலைகள் உண்டாகும். அந்த 16 கலைகள் என்னன்னா அது தெய்வக்கலை. அந்த தெய்வக்கலை இருக்கும்போது அங்கே மரணம் கிடையாது, யமம் பிடிக்க முடியாது. அதுதான் பக்த மார்க்கண்டையன். அந்த 16 கலை இருக்கும்போது சிவத்தோடு மனிதன் வாழ்வான். அவன் சிவத்தோடு வாழும்போது மார்க்கண்டையன் யமன் போய் கயிறை போட்டால் சிவமும் சேர்ந்து மாட்டிக்கிச்சு. அதனால் சிவபெருமான கோவம் வந்து யமனையே 8 வச்சு தண்டனை கொடுத்து அமைச்சிடுறாரு. அந்த மாதிரியான கலை அது. சூரிய கலை 12 மனுஷனுக்கு ஓடுறது, அக்னி கலை 8, சந்திரகலை 16. இந்த 16 கலையில் நிற்கும்போது கழுத்து கீழே மூச்சு கிடையாது, அது வாசியாக மாறிடும். அந்த 16 கலையில் மனுஷன் வாழும்போது மரணம் கிடையாது. அது 16 செல்வங்கள். அந்த 16ல் நிற்கும்போது நீ மனிதனும் கிடையாது, கடவுளோட வாழற. இங்கே மனித இயக்கமே கிடையாது. இந்த செல்வம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த 16 செல்வம் சேரணும். இந்த 16ல் நீ வாழணும். இந்த 16ல் நீ வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பில் இருக்கிற அகாரம்ன்ற நெருப்பை ஏற்றணும், வயிற்றில் இருக்கிற மகாரம்ன்ற காத்தோடு சேர்க்கணும். ரெண்டையும் சேர்க்கணும். எத்தனையாச்சு? எத்தனைமாச்சு? 32. வயிற்றில் இடுப்பில் இருக்கிற நெருப்பை எடுத்துன்னு போய் காத்தோடு சேர்க்கணும். சேர்ந்தா எத்தனையாச்சு? 2 இந்த 2ஐயும் எடுத்துன்னு போய் சத்தத்தோடு சேர்க்கணும் உச்சியில். அப்போ எத்தனையாச்சு? இந்த 3 சேர்ந்தாதான் 16 கலை. இதான் அக்னி கலை, இதான் சந்திரகலை. இந்த 16 செல்வங்களை பெற்று நீ உலகத்தில் நிரந்தரமாக வாழணுன்றதுக்கு தான் மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழணும். 16னா இங்கே 16 புள்ளியை பெற்றுக்கிறது இல்லை. இங்கே ஜனாதிபதி கூட 16 செல்வம் கிடையாது. உலகத்தில் எவனுக்கும் 16 செல்வம் கிடையாது. அமெரிக்கா ஜனாதிபதி கூட கிடையாது 16 செல்வம். எவனுக்காவது இருக்குமா? இருக்கவே முடியாது. ஆடு மேய்ப்பாரா? ஆடு ஒரு செல்வம், மாடு ஒரு செல்வம், கோழி ஒரு செல்வம், குழந்தைங்க ஒரு செல்வம், நீர்நிலைகள் ஒரு செல்வம். இப்படி 16 செல்வங்கள் இருக்கணும். ஆடு மேய்ச்சின்னு பாரு ஜனாதிபதி போய். அதனால் உலகத்தில் எவனுக்குமே அந்த 16 கிடையாது. 16 மகானுக்கு மட்டும்தான். அந்த 16 பெற்று நீ பெருவாழ்வு, அதுதான் பெரிய வாழ்வு விடாது. இன்பம், சிற்றின்பம், பேரின்பம். அப்போ அந்த 16 கலை பெறும்போது சிற்றின்பத்திலேருந்து நீ பேரின்பத்தை அடையிற. இந்த பேரின்பத்தை அடையணும்னா இங்கே சிற்றின்பம் ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு சிற்றின்பம். ஆனால் ஒரு உடலுக்குள்ள, பெண்ணினுடைய உடலுக்குள்ள ஆணும் இருக்கிறான் பெண்ணும் இருக்கிறா, அவ 2 சேர்ந்தா அது பேரின்பம். புரியுதா? இதை தான் சொன்னார். இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாளேன்னார். இருட்டறையில் மூலையில் இருந்தாலும் கன்னி பொண்ணு, அதை முன்பக்கம் வந்தால் மாயை விடமாட்டேன் தான் சேரத்து கணவனோட. கணவனுக்கு காத்து இருந்து வயசாகி போய் தாத்தாவாயிட்டாராம். அப்போ இந்த அம்மா வயசு பொண்ணு போய் அவர்கிட்ட நின்று நடனம் ஆடின உடனே அவருக்கு கண் பார்வை வந்துச்சான், இளமை வந்துதான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாலாம். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மகனை விடுவாங்களா ரோட்டில்? அப்போ மகனை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அதாண்ட முக்தி மோட்சம்னு. இவ்வளோ கதை இருக்குது. திருமணம்னா திருமணம் இல்லை, அதான் திருமணம். 3 மனம் சேர்றது திருமணம். இந்த 3க்கு தான் ஒரு தாலி கவுத்தில் 3 முடிச்சு போய் 32 முடிச்சு போட்டா என்ன வேணாம். அந்த கவுர் நீட்டாக இருந்தது, நீட்டாக போட்டு நிகழாம தாமுகவர் மாதிரி. ஏம்மா அது ஏம்மா 3 முடிச்சு போடணும்? இந்த 3 முடிச்சு ஒரு கடவுளுக்கு, அம்பாளுக்கு ஒரு முடிச்சு, மகாவிஷ்ணுக்கு ஒரு முடிச்சு, சிவனுக்கு ஒரு முடிச்சு. இது 3 சேர்ந்தால் திருமணம். திருமணம் சேர்ந்தால் பெரும் வாழ்வு. இதை தான் வள்ளலார் சொன்னார். மருந்தோ மருந்து, நல் மருந்து, நம்முள்ளே இருக்கு மருந்து, கைலை மருந்து, இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு. அந்த 16 கலை இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அதை அடையணும். அதுக்கு அந்த திருமணம் தேவை. நீ திருமணம்னா எங்கள் அப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார், சித்தப்பா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார், மாமா வீட்டுக்கார் சேர்த்துக்கினார். நீங்கள் போங்க. செய்திங்கன்னா மனிதன் ஒவ்வொரு பாவம் பண்ணாத மனிதனே உலகத்தில் பிறக்கவே இல்லை. ஏன்னா பாவம் பண்ணாதவனுக்கு பிறப்பு இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ அறிஞ்சு பாவம் பண்ணியிருப்பான், அறியாமல் பாவம் பண்ணியிருப்பான், அவனுக்கு தான் பிறப்புங்க. அந்த பாவம்ன்றனே இல்லாதவனுக்கு இங்கே பிறப்பே கிடையாது. அப்போ நம்ம பிறந்து இருக்கிறோம், ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம்.
அந்த பாவத்தினுடைய விளைவை எதில் அழிக்க முடியும்? வழி எது அதை அழிக்கிறதுக்கு? எனக்கு பிறப்பு வேணாம், நான் பிறந்து என்ன சாதித்தேன் இந்த உலகத்தில், அதனால் எனக்கு பிறப்பு வேணாம் அப்படின்ற நினைவை உண்டாக்கிக்கணும். அப்போ இது ரெண்டில் இந்த எதனால் இந்த பாவத்தை அழிக்க முடியும்? எது வழி? எந்த உலகத்தில் நம்ம பாவம்னு சம்பாதிச்சோமோ, எந்த உலகத்தில் நம்ம பாவத்தை பண்ணமோ அந்த உலகத்திலே புண்ணியத்தை பண்ணி தீர்த்துடணும். அத்தை அப்படின்னா ரெண்டு வழி தான். ஒன்று தர்மம், இன்னொன்று யோகம். இந்த ரெண்டு வழியில் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை அழிக்க முடியும். வேறு எந்த விதத்தாலையும் அழிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த பாடமே கொடுக்குறோம். ஏன்னா ஒரு வெள்ளம் வந்ததுன்னா, ஒரு பொருள் இருந்ததுன்னா அடிச்சுன்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஒரு காற்று வந்ததுன்னா அதை அடிச்சுன்னு போய் இன்னொரு இடத்துல விட்டுட்டு போயிடும். ஆனால் நெருப்பு வந்ததுன்னா என்ன பண்ணும்? இருக்கிறத எதையுமே இல்லாதாக்கிட்டு போயிடும். அந்த நெருப்பை கொளுத்துற பாடத்தை தான் உங்களுக்கு கொடுத்துன்னுக்கிறேன் நான். அந்த நெருப்பை கொளுத்துனீங்கன்னா நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் அதில் அழிஞ்சிடும். அந்த பாடத்தில் எனக்கு உண்மையை உணர்ந்த. ஆமாம், அதில் எனக்கு ஆரவாரம் இருந்தது. அப்போ அந்த மாதிரியான நிலைக்கு அதை போயிடும். இப்போ எல்லாரும் என்ன கேட்குறீங்க, நான் ஏன் பிறந்தேன், கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு. இப்போ நான் கூட அத்தை தான் கேட்டுக்கினே இருக்கிறேன். எனக்கு விடையே பதில கிடைக்கல. இன்னும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா தெரியல. நான் ஏன் இப்படி உட்காந்து நல்லா இருக்கட்டும், நாய் கத்துற மாதிரி கத்தின்னுக்கணும் அப்படின்னு நினச்சின்னுக்கிறேன். அதனால இதெல்லாம் அறியாமையில் வர கேள்விகள். கடவுளை கும்பிட்டேன், எப்போ கடவுளை கும்பிட்டுங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. யாராவது கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன் கடவுளை கும்பிட்டேன்னு 1000 பேர் பேசுறீங்க. கையெடுத்து. ஆனா யாராவது கடவுளை கும்பிட்டது உண்டா? கடவுள் எப்படிங்கிறான்னு தெரிஞ்சது உண்டா? இல்ல. தெரியாம எப்படி கும்பிட்டீங்க? சிலைகளை தானே கும்பிட்டீங்க. அது பேசுச்சா உங்களாண்ட? இல்ல. அது தேவை. அது எப்போ வரைக்கும் தேவை? இளமை பருவத்தில் கடவுள்னா நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள், நம்மளை காப்பாத்துது அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு அதுங்களுக்கு தேவை. இப்போ ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன். அவனுக்கு கடலில் கப்பல் போகுதுன்னு காட்டணும். எப்படி காட்டுவான்? எப்படி சொல்லுவான்? படம் வரைக்கும். ஒரு அட்டையில் கடலில் வரைஞ்சிட்டு அதில் ஒரு கப்பலை வந்து பாரு இப்படி போதணும். MBBS படிக்கிறவங்ககிட்ட பார்த்தா போதுன்னா காது மல்லி அடிக்க மாட்டான். காது மல்லி அடிப்பான். அந்த மாதிரி இளமையில பக்திக்கு அவசியம். பக்தி இல்லாத ஞானம் கிடையாது. இருந்ததுனால விரக்தி அதிகமாயிடுச்சு. ஆனால் அந்த பக்தியை முறையோட இது இல்லையே இது இல்லையே இது இல்லையே பெரியவங்க ஏதோ வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு தேடி தேடி வந்து முடிக்கிறது தான் யோகம். எல்லாரும் சொல்லுவாங்க, உன் மனசை நீ அடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடைக்கவே முடியாது. இது எல்லாம் சும்மா தெரியாத பேசினுக்கிற விஷயம். நீ என்னத்துக்கு ஒரு சாமியார்கிட்ட போனேன், நீ என்னத்துக்கு கோயிலுக்கு போனேன், உன் மனசை நீ அடைக்க தெரியாதா? இன்னொருத்தர் என்னத்துக்கு தெரியாது. இப்போ உங்கள் அப்பா உட்காந்துங்கிறாரு, உனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கங்குது. உங்கள் அப்பா ஒரு வயசான ஒரு உட்காந்துங்கிறாரு, அவர் சிகரெட் பிடிச்சின்னு உட்காந்துப்பியா? மரியாதை இல்லை. அப்போது உன்னை விட உயர்ந்தவங்க இருக்கிறாங்கன்னும் போது உனக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கிது. அப்போ உன்னை விட உயர்ந்தவங்க சொல்கிறாங்கன்னும் போது இதில் உண்மை போய் தேர்ந்தெடுத்து மனசு எடுத்துக்குது. ஆனால் நீ தனித்து இருக்கும்போது அந்த விளக்கம் கிடைக்கல உனக்கு. அதனால் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி விளக்கங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் உங்கள் பயணத்துக்கு முடிவாக இருக்கும். அதை விட்டு சும்மா கண்டதை போட்டு குழப்பக்கூடாது. அதுக்கப்புறம் நான் கை இழந்தாலும் மன வலிமையில் ரொம்ப வலிமையாக இருந்ததுனால எல்லா பாதையிலையும் ஜெயிச்சு வந்தேன். ஆனால் இப்போதான் உணர்ந்தேன், இந்த பாதை தான் நமக்கு உண்மையான பாதை. அதனால கடவுள் வழிபாட்டில் உண்மை மட்டும்தான் இருக்கணும். பொய், புரட்டு, ஏமாத்தல், கோல்மால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பாவத்தை பண்ணான்னு சொன்னேன் இல்லை. ஆனால் அந்த பாவத்தை அழிக்கிற இடம் எங்கே எடுத்து அழிக்கிறது? கடவுளாண்ட தான் அழிக்கணும். ஆனால் கடவுளாண்டே போய் பாவம் பண்ணால் அதை எங்கே எடுத்து அழிக்கிறது? அழிக்கவே முடியாது. அந்த பாவத்தை பெரும் ஜென்மத்துக்கு வருமே. அது உணராத காசுக்கும் பணத்துக்கும் பாவத்தை பண்ணி தெரிஞ்சா சரியா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். தெய்வ வழிபாடுன்றது ஏமாத்தத்துக்குன்னு கூட சத்தியத்துக்குன்னு இருக்கணும். அதுதான் தெய்வ வழிபாடு. ஏமாத்தத்துக்கோ காசு பணத்துக்கோ தெய்வ வழிபாடு இருந்ததுன்னா அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் உலகத்துல. அப்ப தவறான பாதையில போயிட்டான். அவன் மட்டும் போறதில்லை, அவன் சமூகமே போயிடும். அவன் ஒண்டியோட போகாது, அது அவன் சமூகமே போவோம். உன்னால முடிஞ்சா ஒருத்தனை மாத்திடு, திருத்து. முடியலையா விட்டுட்டு போய்கினே இரு. ஆனா நான் திருத்துறேன்ற ஊரையே கெட்டுனுக்காத. அது தவறான வழியா போயிடும். அது உன் வம்சத்துக்கே சேர்ந்துடும் அந்த பாவம். இதெல்லாம் சிந்திச்சு நடும். எதுக்கு கடவுளை எதுக்கு கும்பிடணும்? கடவுள் இல்லைன்றவனும் உயிரோட வாழ்ந்துன்னுக்குறான், கடவுள் இருக்குதுன்றவனும் செத்து போகிறான் குறிப்பிட்ட காலம் வந்த ஒன்று இல்லை. ஆமாம் சாமி, இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் கடவுளை பற்றியே தெரியாத மிருகங்கள் வாழ்ந்துக்கினே இருக்குது உலகத்தில்.
அதை எத்த கும்பிட்டு எந்த கடவுள் போய் காப்பாற்றுத்த? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சும்மா நம்ம ஏதோ போனோம் கடவுள் வழியில் போனோங்கன்றது இல்லை. 400 வருஷம் வாழுது ஆமை. ஆமாம். அது எந்த கடவுளை கும்பிட்டுட்டு வாழ்ந்துனுக்குது? அப்போது கடவுள்ன்றது எதுன்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது புரியாததான் கோயில் கோயிலாக சுற்றி போட்டு நான் ஊர்பட்ட கடவுளை கும்பிட்டேங்க அப்படின்றது டூரிஸ்ட் மாதிரி சுற்றிட்டு. அதே தான் சாமி, அதே தான். மனிதனுக்கு கடவுள்ன்றது உலகத்தில் உள்ள ஜீவராசிக்கு ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளும் யாரையும் காப்பாற்ற முடியாது. ஒரு புல்லு வளர்னா கூட தண்ணி வேணும். புல்லுக்கு ஆகாரம் தண்ணி தான் இல்லையா? காட்டில் வாழற மிருகத்துங்களுக்கு இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும். அது நான் கடவுளை கொடுப்பாரு உட்காந்துக்குமா? அதே மாதிரி மனுஷன் சாப்பிடாம 2 பேரை 2 ரூமில் போட்டு பூட்டிட்டு கடவுள் காப்பாற்ற வாருங்கன்னிட்டு ஒருத்தனை சோறு போட்ட சும்மா குறை இறந்துருவோம். இல்லை நான் கடவுளே கிடையாதுங்க, சாப்பாடு தாங்க கடவுள்னு ஒருத்தனை கொடு 10 நாள் இப்போ தொந்தின்னா கடவுள் இருக்குதுன்னு செத்து போயிருப்பான். உண்மை சாமி, உண்மை சாமி. தன்னை அப்போ உயிரினத்தை இந்த குழந்தை ஒரு தாய் தப்பனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. கடவுள் தெரியுமா அதுக்கு? நான் பேசுறது என்னமா நாத்திக மாறி இருக்கும். நாத்திக இல்லை, சிந்திச்சு பாருங்கன்றேன். ஒரு குழந்தை பிறக்குது ஒரு தாய் தப்பனுக்கு. அந்த குழந்தைக்கு 5 வயசு வரையும் கடவுளே தெரியல, ஆனா வாழுது. எப்படி வாழுது? பிறந்த உடனே தாய்ப்பால் கேட்குது, அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு இட்லி கேட்குது, அதுக்கப்புறம் ஒரு சாதம் கேட்குது. இதையெல்லாம் கொடுத்தா தான் அது வளரும். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு வச்சு என்ன காப்பாற்ற மாட்டார். அப்போ கடவுள்ன்றதே உனக்கு ஆகாரத்தில் தான் இருக்கிறான் கடவுள். உங்க அறிவுரை தான் வலிமை சாமி. எனக்கு அதை நினைச்சு அந்த ஆகாரத்திலிருந்து தான் அந்த உலகத்தையே இயக்கி நிற்கிறான். இதை உணராத ஏமாத்தி நிற்கிறான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்து தனக்கு கெடுகின்றான். தன்னை அறிந்தவனுக்கு அது தான் அறியால் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு என்னை தானே தன்னை அர்ச்சிக்கணும். அதான் கடவுள் வழிபாடு. ஊரெல்லாம் போய் சுற்றி நான் அர்ச்சனை பண்ணுறது கடவுள் வழிபாடு இல்லை. அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு, உனக்கு கடவுள் யாரா உலகத்துலனா குரு தாண்டா கடவுள். கடவுளுடைய உருவத்தில் தாண்டா குரு வந்துக்கிறான். எந்த குருவை நீ கடவுளாக ஏற்றுக்கிறியோ அந்த உன் மனசு தாண்டா கடவுளை காட்டிட்டோம். கடவுளே குருவா நீங்க தான் சாமி வாழ்க்கையில். அதுதான் அதை திருமூலர் 200 பாடலில் சொல்கிறார். ஆமாம் சாமி. அது மாதிரி அந்த நம்பிக்கை குரு காட்டினார் போகணும். ஆமாம் சாமி. ஒரு அம்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு சாமியாருக்கு டெய்லி பால் எடுத்துன்னு போகணும். ஒரு ஊர்லேருந்து இடையில ஆறு, அந்த ஆற்றை கடந்து போய் பால் கொடுக்கணும். அப்போ டெய்லி இந்தம்மா போய் பால் கொடுக்குறாங்க. சாமியார் உட்காந்துங்கிறாரு. ஆற்றுல தண்ணி போகுது. இந்த அம்மா ஆற்றுல இறங்கி போய் பால் கொடுத்தாங்க. அவர் சாமியார் கேட்குறாரு, எப்படிம்மா வந்தேன்னா? ஆற்றுல வந்தேங்க, தண்ணி போகுது, நான் மேலேயே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி மேலேயே வந்திருக்க முடியும்? அந்த ஆற்றுல போனால் முழுவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல மாட்டியா? செத்து போனோன்றான். அது வரலக்கூடாதுன்னா செத்து போனோம். அதான் வழி. அதுக்கு அது உயிராக இருக்கிற வரைக்கும் அது இருந்து சாப்பிட்ற இல்லை, ரத்தம் ஊறுது இல்லை, அதுலேருந்து தான் வருது விந்து. சாப்பிடாத நிறுத்தினா காமம் வராது. சாப்பிடாது நிறுத்திப்பார். ஒரு 20 நாள் சாப்பிடாத எதையுமே தானாக காமம் அடங்கிடும். சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் காமம் இருந்துக்குன்னு தான் இருக்கும். உப்பு காரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சோறு போட்ட துணிவியா பிடிக்கலையா? அப்புறம் காமம் வரக்கூடாதுன்ற எப்படி வராது இருக்கும்? டெய்லி ஒரு சாப்பாடு வச்ச சாப்பாடு போட்டு உப்பு குழம்பு இல்லாத சாப்பிடணும். ஒரு 20 நாள் தானாக அடங்கும். காரம் புளிப்பு உப்பு இருந்தால் காமம் வரதான் செய்யும். சொல்லுங்கப்பா. சித்தர்கிட்டலாம் அந்த தகுதி உனக்கு இருக்குதா? சித்தர் 10 வயசில் போயிட்டா, நீ எத்தனை வயசில் வந்துக்கிற? இன்னொருத்தரை ஒப்பிட்டே பேசக்கூடாது. அவங்க நிலை வேறு, உன் நிலை வேறு. அவங்க ஒரு பிறப்பில் சித்தனை ஆகலை, பல பிறப்பு எடுத்து சித்தனை ஆனான். நீ ஒரு பிறப்பில் இன்னும் 1வது கூட தெரிஞ்சிக்கல, சித்தர்களை பற்றி பேசுகிற. சித்தர்னா அவ்வளோ விளையாட்டு விஷயமா? ஏம்மா இந்த உப்பு இல்லை, அவங்க சொன்ன உப்பு வேறு உப்பு. நீ சாப்பிட்டுக்கிற உப்பை சொல்லலை, அவங்க வேறு உப்பு. அது உனக்கு என்னத்துக்கு அந்த உப்பை பற்றி? என்ன சொல்கிறாரு திருக்குறளா? என்ன சொல்கிறாரு? இல்லை என்னப்பா சொல்கிறாரு? சொல்லு. என்னப்பா புக்கு எடுத்துன்னு வந்துட்டா, பாட்டு எடுத்துன்னு வந்துட்டா, அதுக்கு பொருள் தெரியலன்ற. அப்போ என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? அதில் விளக்கம் என்ன சொல்கிறாரு? இயற்கையோட இணைந்து. ஆசை இல்லாத இயற்கையோட வாழ முடியுமா உன்னால? பின்ன
அவர் சொல்லிட்டு போட்டார், அவர் நிலையில இருந்து ஊ நிலைக்கு ஒத்துப்பாரு. அவர் சொக்காயில் இருந்தார், நீ அவுத்து போட்டு வாயம் பார்க்கலாம் ஊரில் இருந்து. ஒருத்தரை ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்கிறாரு, வளர்த்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுனாரு. முடியுமா உன்னால? இங்கே சொன்னார், உலகத்தை ஒத்து போவாதே, நீ தனித்து வாழுன்றாரு, இயற்கையோடு வாழுன்றாரு. அங்கே என்ன சொல்கிறாரு, ஊரோட ஒத்துப்போ, இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்கன்றாரு. அப்போ எதை எடுத்துக்கிற சொல்லு, எதை பார்த்து போகிற? அதனால் அவர் சொன்னது அத்தனையும் எல்லா மனுஷனுக்கும் பொருந்தாது. அவங்க நிலை வேறு, உயரமான நிலை. நம்ம நிலை எல்லாத்தையும் பண்ணி போட்டு ஒருவன் கால் சட்டி எடுத்துன்னு சுற்றின்னு வரோம் நம்ம. அதனால் நமக்கு முடியாது, எல்லாரோடையும் ஒத்து தான் போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த உபதேசம் வாங்குறீங்க, நான் உபதேசம் வாங்கிட்டேன், நான் ஞானி, எனக்கு ஓடுவானா பொண்டாட்டி வானா புள்ள குட்டினா இந்த பக்கமே திரும்பாதீங்கன்டுவேன். எல்லாமே செய்யணும், எதுலேயும் நீ ஒட்டாமல் செய்யணும். அதான் வாழ்க்கை, அதான் கடவுள் வழிபாடு. வீட்டை விட்டு ஓடி போகிறது, கடன் வாங்கி துண்ணு போட்டு வீட்டுக்கு பயந்துக்கின்னு குடும்பத்தை நடத்த முடியாது ஓடி போகிறவன் தான் கடவுளை தேடி ஓடி போக மாட்டான். அவன் எங்கே போய் இமயமலையில் விட அவன் எண்ணெல்லாம் வீட்டில் தான் இருக்கும், உடல் தான் அங்கே இருக்கும். அதனால் சாதனைன்றது இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணும், அதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம். அதனால் ஒவ்வொரு நிலையும் நம்ம நிலை என்ன, நம்மளுடைய குடும்பம் என்ன, நம்ம வாழ்க்கை என்ன, அதுக்கேற்ற மாதிரி போகணும். பெரிய மகான் சொல்லிக்கிறாரு, அப்படி போகிறங்கன்னா நீ வீட்டில் விட்டுடணும். அது முடியாத காரியம் இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட வந்தார், எனக்கு யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. டீ கடைக்கார் சொன்னார் போலுக்குது அவர்கிட்ட, இது மாதிரி பாண்டு குருநாதர் அவருன்ட்டு. அவர் உட்காந்து நேராக உட்காந்து நேராக என்கிட்ட வந்தான், சாமி நான் இமயமலைக்கு போகிறேன் அப்படின்னா. எதுக்கு இமயமலைக்கு போகிறேன்? இமயமலைக்கு போனேன் என்ன சிவபெருமான் அங்கே உட்காந்துக்கிறாரு, உன்னை வாவான்னு கூப்பிட்டுக்குன்னு. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடி போகிறோம், கடவுளை தேடி ஓடி போறியா? இருக்கிற இடத்துலேருந்து எவன் சாதிக்கிறானோ அவன் தான் சாமர்த்தியசாலி. ஓடி போய் சாதிக்கணுன்றவெல்லாம் சாமர்த்தியசாலி, பயம் அவனுக்கு. குடும்பத்தை ஒரு கையில் பிடிக்கணும், கடவுளை ஒரு கையில் பிடிக்கணும். எல்லா குடும்பத்திலையும் நமக்கு வயசானவொன்னே பிள்ளைங்க நம்மளை கேட்டில் வெளியே வச்சுருவாங்க, உள்ளே சேர்க்க மாட்டாங்க வீட்டு உள்ள. இல்லை, எல்லாருக்கும் அந்த கதி தானே, உலகமே அதுதானே. அப்போ தள்ளாட்டம் வரும். தள்ளாட்டம் வரும்போது அப்போ வரும் நமக்கு எண்ணம், அது வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு நம்ம பேச்சு கேட்குது, எல்லாம் கேட்குது, நான் தான் பெரிய ஆளுன்னு வீட்டில் இருப்போம். நமக்கு வயசாகி பாக்கெட்டில் பணமும் போய் மனத்தில் பலமும் போச்சுன்னா உள்ளே வெளியே உட்கார வைப்பாங்க. வெளியே உட்காரும்போது இவ்வளோ சம்பாரிச்சேன், இவ்வளோ போட்டேன், பிள்ளைங்களை காப்பாற்றினேன், இப்போ எங்கள் எது என்னான்னு தெரியலையேன்னு நினைக்கிறப்பார். அப்போ ரெண்டு கையில் கடவுளை பிடிச்சிடணும். ஓடா யாரும் வேணா, எனக்கு கடவுளுக்குறாண்டான்ற எண்ணம் வரும். அது இப்போதிலேருந்து பழகினா தான் வரும், அப்போ திடீர்னு வராது. அதுக்காக தான் இதை பண்ணுங்கன்றது. நன்மை தீமை செய்யற வரைக்கும் பறப்பு இறப்பு இருக்கா? எந்தே தீரும். அப்போ மனுஷன் ரெண்டுத்துல ஏதாவது பண்ணியா இருப்பான், அப்போ பறப்பு இறப்பு. இதனால தான் நீ எந்த வழியில் போறியோ அதுக்கேற்ற மாதிரி செயல் வந்துடும் உனக்கு. நல்ல பாதையில் போகும்போது, கடவுள் பாதையில் ஞானத்தில் இதிலெல்லாம் போகும்போது என்ன ஆகிடும், தானாகவே நீ கெட்டதுலேருந்து விலகினே வந்துடுவேன். இப்போ கெட்டதே செய்தீங்கன்னா நான் 10 பிறப்பு பிறகு நீ கடவுளில் சேர்னா நல்லதே செய்யும்போது 2 பிறப்புல கடவுள்கிட்ட போய், இதான் வித்தியாசம். அப்போது நம்ம நல்லது கெட்டது செய்யும்போது நல்லா இருக்கலாம். நல்லதை செய்யும்போது, தர்மத்தை செய்யும்போது துன்பங்கள் வரும், ஆனால் அந்த துன்பத்தால் உனக்கு பாதிப்பு வராது. நான் தீமை செய்கிறப்பார், அதனால் பாதிப்பு வராது. வந்துச்சுன்னா நீ திருப்பி எழுந்துக்கவே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாம் பரவாயில்ல, தீமை செய்யாமல் போங்க, அதுவே பெரிய புண்ணியம். நம்ம பிறவை வந்து நம்ம வந்து இந்த பிறவை வரும்போது எத்தனாவது பிறவை தெரியாது, நம்ம செஞ்ச பாவத்திலேருந்து கொஞ்சம் பாவம் கொஞ்சம் புண்ணியம் போட்டு தான் கொடுத்தாங்க கடவுளுக்கு. சரி சரி. ஒரேடியாக துன்பம் கொடுத்தாலும் மனுஷன் வாழ முடியாது, ஒரே இன்பத்திலையும் வாழ முடியாது, துன்பம் போட சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பிறவையில் வந்து இப்போ நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு, ஊடலுக்கு பின் கூடலுன்றாரு. அது என்ன அர்த்தம்? சண்டை போட்டுக்குன்னா குடும்பத்தில் பொண்டாட்டிக்கிட்ட அப்புறம் சேரும்போது சாதாரணமாக சேர்ந்ததை விட இன்பமாக இருக்குமா இல்லையா? அதனால் ஒரு மனுஷன் எப்போ துன்பத்தில் இருந்து அவன் இன்பத்தை அடையிறானோ அந்த துன்பத்தை விட இந்த இன்பம் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக விஷயத்தில் 70% துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த 70% துன்பத்தை அவன் ஏன் தாங்குறான்னா அந்த 30% இன்பத்துக்காக அதை தாங்கினுக்கிறான். அப்போ 30% இன்பம் கிடைக்குது. அந்த 30% இன்பம் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் 70% துன்பத்தை அனுபவிக்க தயாராகிறான். அப்போது துன்பமும் இன்பமும் இல்லாதான் இறைவனுடைய பாதை. அங்கே துன்பமும் கிடையாது, இன்பமும் கிடையாது.
எப்போ இன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி துன்பம், எப்போ துன்பங்குதோ அதனுடைய தொடர்ச்சி இன்பம். இரவனுடைய தொடர்ச்சி பகல், பகலினுடைய தொடர்ச்சி இரவு. ஆணுனுடைய தொடர்ச்சி பெண்ணு, பெண்ணினுடைய தொடர்ச்சி ஆண். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டது அது. அப்போது இது ரெண்டும் இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம் அப்படின்னா அங்கே இடையில் என்ன இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? இன்பம் இல்லாத துன்பம் இல்லாத அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஏங்க துன்பமும் வானாம் இன்பமும் வானாம், அதுக்கு இடையில் என்ன வாழ்வு அது? ஒன்று மனுஷன் என்ன பண்ணுவான், துன்பப்பட்டுனுப்பான், இல்லை இன்பத்தில் இருப்பான். இன்பமும் வானா துன்பமும் வானான்னா அது என்ன வாழ்வு? ஏம்பா அமைதியான வாழ்வு. அப்போது மனிதன் பிறப்பு அமைதியாக வாழறதுக்கு தான் இங்கே பிறந்தான். இவன் ஆரவாரத்தில் விழுந்ததால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி போச்சு. அப்போது ஆண்டவனுடைய வழிபாடு, அந்த வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதி கிடைக்குது. ஏன்னா உலகத்தில் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது, அமைதி இல்லை. அப்போ அமைதியை வச்சுக்கிறவன் யார்? ஆண்டவன். இப்போது ஒரு பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் பட்டாணி கேட்கலாம், பட்டாணி கடைக்காரங்கிட்ட போய் டீ கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அது மாதிரி அமைதியை வச்சுங்கிறவன் ஆண்டவன். அப்போ அவனை தேடி போனால் தான் நமக்கு அமைதி கிடைக்கும். உலகத்தில் ஆரவாரங்குது, அதனால் இன்பம் இருக்குது துன்பம் இருக்குது. அப்போ நம்மளுடைய பயணங்கள் எதை நோக்கி போகிறோம்? இது ஒரு நாள் 2 நாள், நான் ஒரு வாரம் போய் பார்த்தேங்க, இல்லை ஒன்றும் நடக்கலைங்கன்னா அதெல்லாம் முடியும். வாழ்நாள் முழுதும் போனோம் இல்லை, அதுதான் உன்னுடைய முயற்சி. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு இல்லைங்க, ஒரு வாரம் போனேங்க நான் இல்லைன்றதுல பொருள் இனிமே கிடையாது. தெரிஞ்சு கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ ஒரு துணி போட்டுன்னுக்குறோம் இல்லையா, அந்த துணி மில்லிலேருந்து வரும்போது பல்ச்சின்னு வந்தது பால் மாதிரி இல்லையா, அதை ஒரு வாட்டி கட்டிட்டோம், நம்ம துவைக்கிறோம், கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, திருப்பி 2 வாட்டி கட்டணும், திருப்பி துவைக்கிறோம், அது வந்த மாதிரி இல்லை கலர். எவ்வளோ தான் துவைச்சாலும் நம்ம அது வந்த கலர் இல்லை, மாறி போச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வெள்ளாவில் வச்சு இது பண்ணுவோம், வேக வைப்பாங்க. அப்போ வேக வச்சா ஓரளவுக்கு வெள்ளையாக வரும். இந்த வெள்ளாயில் வச்சு வேக வைக்கிறது தான் யோகம். யோகம்ன்றது என்னது? வெள்ளாயில் வச்சு மனுஷனை வேக வைக்கிறது. அவன் எப்படி அடுப்பில் துணியங்களால் போட்டுட்டு பானைங்களில் கீழே அடுப்பு கொளுத்துவான், அந்த கொதிப்பில் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வர சோட்டமாவில். அந்த மாதிரி இந்த யோகம்ன்ற நெருப்பில் நீ செய்த பாவ வினைகள் கழிஞ்சிக்கினே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக செய்யணும், இல்லைன்னா முடியாது. வாழ்நாள் முழுக்க அதை பிடிச்சிக்கணும். எதையோ வாழ்நாள் முழுசும் பிடிச்சிங்கிறிய, ஆண்டவனை பிடிக்கும் வாழ்நாள் முழுதும். சரி ஆண்டவன் கூட வானா, உன்னை பிடிச்சிக்க வாழ்நாள் முழுதும். பொண்டாட்டியை பிடிச்ச, புள்ளையை பிடிச்ச, பேரனை பிடிச்ச, பேத்தியை பிடிச்ச, சுகத்தை பிடிச்ச, சொந்தத்தை பிடிச்ச, எல்லாத்தையும் பிடிச்ச, உன்னை மறந்திய. நீ உனக்குள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை. அப்போ உன்னை வாழ வச்சுங்கிற பொருளை நீ என்னைக்காவது நினச்சி பார்த்தியா? ஒரு நாள்னா இவ்வளோ பேர் புகழ், இவ்வளோ சொத்து சொந்தங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக தானே. 5 வயசுல செத்துருக்கலாம், பிறந்த உடனே செத்துருக்கலாம், 30 வயசில் செத்துக்கலாம், இவ்வளோ நாள் உன்னை காப்பாற்றின்னுக்குதே, அந்த பொருளை மறந்துட்டோமே. இதான் நன்றி மறந்ததுன்றது. எது நமக்கு நன்மை செய்தோ அதை மறந்துட்டு யார் எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கு போய் நன்மை செய்துங்கிறோம் உலகத்தில் இல்லையா? இதை யோசித்தால் புரியும், யோசிக்கலன்னா புரியாது. சொல்லுங்க. தேக உணர்வே இல்லாமல் எப்படி? நான் தான் சொன்ன செத்துட்டா இருக்குல்லம்பா, ஒரே பதில் தான் அதுக்கு. செத்தால் உணர்வு கிடையாது, 8 வச்சுனாலும் அங்கேயே கிடக்கும். என்னான்னு கேட்க போதில்லை, அது ஒரு வழி தான் அதுக்கு, வேறு வழியே கிடையாது. அது டாக்டரு குடலையே வயிறெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அவர் நினச்சா நெற்றிக்கண் திறந்துடலாம். முதல்ல நெற்றிக்கண் எங்கே இருக்குதா? எவன் நான் சொல்கிறதெல்லாம் பொறிக்கிற பொருளுக்குதா? விளையாட்டு விஷயம் நினச்சிங்கன்னாதா? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன பண்ணா வேலை செய்கிற? ஏன் பண்ணுற அந்த வைத்தியம்? ஏன் நீ பண்ணணும்? ஏன்பா பண்ணணும்? ஏன் பண்ணுற? ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஏன் பண்ணுற? நீ பாட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. எதுக்காக பண்ணுறத? சோத்துக்காக பண்ணிங்கிற. அது எதுக்கு உனக்கு சோறு? நீ தான் சாக போடணும், உணர்வே இல்லாதக்கிறனாச்சு, உனக்கு எதுக்கு சோறு? இதெல்லாம் செய்யக்கூடாது, சும்மா உட்காந்துரு, அதான் சுகம்.
ம் மாடு கொடுக்குறது, மாடு பிடிச்சி வாங்கி கொடுக்குறது. இப்போ ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீ ஒரு மாடு பிடிச்சி கொடுக்கணும். ஒரு கோவில் மாடு பிடிச்சி கொடுத்தா அந்த பால் கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோதானம். அது உன்னால் என்ன முடியுமோ செய். அதானே அனுபவிச்சுன்னுக்குறோம், அதுதான் அனுபவிச்சுன்னுக்குறோம். அது அழியும், அது அழிக்கப்படும். ஆமாம். இப்போ இந்த கை நெருப்பில் வச்சிட்டோம், சுட்டுக்கணும். சரி சுட்டாச்சு, இது பனிஷ்மெண்ட்டு நெருப்பில் வச்சிட்டோம், நோக்கி விட்டுடுவோமா? டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணல. அது மாதிரி தான் தர்மம் பண்ணுறது. நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த தர்மம். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் கூட, கண்ணன் கூட இருந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகல. கண்ணனையே எதிர்த்து நின்ன கர்ணன் தான் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தான். ஏன்னா அவன் பண்ண தர்மம் கடவுளாலேயே தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் தர்மத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எதுக்குமே கிடையாது. அதை தான் இப்போ கூட அவங்க இதில் பேசும்போது கூட சொன்னேன். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னு. தர்மம் மட்டும்தான் உன் மரணத்தை தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பாவத்தை செய்துட்டு தர்மத்தை பண்ண பலனே கிடையாது. அவனுக்கு பண்ண பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் தர்மம் பண்ணுமே தவிர பாவம் பண்ணி தர்மம் பண்ணுறது இல்லை. அது அவன் பாவி, அவனுக்கு பேரே. அதனால் அது தர்மத்தில் சேராது. தர்மம்ன்றது தூய்மையாக செய்யறது. அடுத்த பொருள் எடுத்து தர்மம் பண்ணுறது இல்லை. உன் பொருள் எடுத்து நீ தர்மம் பண்ணணும். நான் தர்மம் தான் பண்ணுவேன், இனி பாவம் பண்ண மாட்டேன் நினைப்பு வச்சுன்னு பண்ணினா அதான் தர்மம். எங்கேயோ ஒரு பிடிச்சின்னு இன்னொரு இடத்துல தர்மம் பண்ணுறேன்னா அது தர்மம் கிடையாது, அது பாவம். அது ஆத்ம தர்மம். அது ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 தர்மம் எல்லாராலையும் பண்ண முடியும், அதையே பண்ணுறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும்னாவே உலக துன்பங்களே நீங்கிடும். ஆனால் ஒருத்தரை கொள்ளடிச்சு வாழணும் போது துன்பங்கள் கூடிடுது. அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னாவே பாதி துன்பங்கள் குறையும். தர்மத்தை பண்ணும்போது உன் மனசில் இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே போயிடும். அதனால தான் அதை சொல்கிறது. இப்போ திருன்னா என்ன? திருன்னா 3ன்னு அர்த்தம். திருன்னா 3. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தால் தான் கடவுள். முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை. அதனால் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அப்போ குரு அருள் இல்லாத இந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாதால் நீ மனுஷன், சேர்த்தினா நீயும் கடவுள். இதை சேர்க்க கற்றுக் கொடுக்கறது தான் குரு. அப்படின்றது தான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். சமமாக ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தைய எடை போட்டோம்னா, ஒரு 10 கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா 100 கிலோ வெயிட் வச்சோட இன்னொரு தராசில் ஏற மாட்டேங்குது. அப்போது பாவம் அதிகமாக இருக்குது. அப்போ இது சமமாகணும். சமமாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த தராசுலையும் அதிகமாக வைக்கணும், அப்போ தான் சமமாகும். இந்த தராசில் என்ன வைக்கணும்? தர்மத்தை வைக்கணும். அந்த தராசில் பாவம் இருக்குது, இந்த தராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும். அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். முதல்ல நீ பிறக்கிறது அப்புறம் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க. பிறக்காது இருக்கு, பிறந்தாகி போச்சு, இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது. பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கல, நம்ம வேற கூட்டு சேர்த்துக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும். அதனால தான் சொன்னான், அகங்காரம் உள்ளடிக்க 5 சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்போது இந்த 5 எப்படி சுட்டா இருக்க முடியும்? அடுத்துட்டா நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அது ஒரு சுகமான தூக்கம், அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். யார் வீட்டு பொண்ணும்? நான் ஒண்டியாக இருந்தேன், சுதந்திரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, ஊராமட்டு பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன். சரி கட்டின்னு வந்துட்டேன், ஊரெல்லாம் துன்பப்படுறான், அப்பவும் நான் இருந்தில்ல, நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு துன்பப்பட்டுங்கிறேன். சரி இந்த துன்பம் நம்மளோட போட்டோம், நின்னுமா நிக்கலையே, நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். அப்போ அந்த குழந்தைய அந்த துன்பப்பட போதுன்னு யோசனை பண்ணுமா? ஆனால் அந்த துன்பமத்துலேயும் இன்பம் இருக்குதுன்னு நினச்சிக்கினே அதை செயல் செய்துன்னுக்கிறோம். அதனால் அந்த குழந்தை பிறந்தது, இந்த பொண்டாட்டியாவது அர்த்தம் விட்டு பொண்ணு அடிச்சு தெத்திடலாம், ஆனால் உன் பிள்ளையை தத்த முடியாதுடா. நீ போகிற வரைக்கும் சுல்லானி மாதிரி குத்திக்கின்னு தான் இருக்கும், நீ எங்கடா சுகத்துக்கு போகிறதுன்ட்டான். அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால், கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம், நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி ஞானி அம்மாவலான்னு எல்லாரும் விட்டுட்டு 10 வயசில் 12 வயசில் போனோம். அவன் தான் ஞானி.
பிச்சை நிறைய நல்லாக்கிறவங்களாம் பிச்சை எடுத்துன்னுக்குறான். அந்த பிச்சையை சொல்லது மனமில்லாத பிச்சைன்னு ஒன்றுக்குது. ஊரை ஏமாற்றி எடுக்கிற பிச்சை இல்லை இது. அந்த பிச்சையால் ஒரு பாவமும் போகாது. ரமண மகரிஷி இருந்தார், அவர் சட்டி எடுத்துக்கின்னு போவார். அவர் ஒரு பிராமணன். அவர் அப்படி இருந்தோம் அவர் அண்ணாக்காயிறு கூட கிடையாது. நீ பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? அது சொத்து சோகம் வச்சுன்னு பிச்சை எடுத்த எப்படி நியாயம்? பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுன்னு பிச்சை எடுத்த எப்படி நியாயம்? ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மனுஷன் இருக்கிறான். அவர் பண்ணது அது இல்லை, மனமில்லாத பிச்சை அது. அவர் போய் பிச்சை எடுத்துன்னு வந்தார். அந்த சட்டியில் இருக்கிற சோத்தை அவர் கூட இருக்கிற 4 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. அது பிச்சை. நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பிச்சை இல்லை, சுயநலம். அது பெற்றவங்க செய்கிற பாவம் பிள்ளைங்களுக்கு தான், புண்ணியம் மட்டும் வராது. நீ வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துப்பான, உன் பிள்ளை தானே எடுத்துப்பான். அப்போ நீ செய்த பாவமும் உன் பிள்ளைக்கு தானே சேரும், பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்க மாட்டானே. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பாவம் நம்ம பிள்ளைக்கு சேரான்னு சேர்த்து வைக்கலாம் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறோம். அதனால தான் நான் பாவத்தையும் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கல. நீ சம்பாரிச்சு நீ சாப்பிட்டுக்கோ, எந்த சொத்து சோகம் நான் வைக்கல. ஏன்னா நான் அவங்க வாழணும்னு சொத்து சோகம் சேர்த்தா நானும் பாவத்துக்கு போனால் அவனும் பாவத்துக்கு போயிடுவான். எது கிடைக்குதோ அது வரைக்கும் சாப்பிடும்போது மனுஷன் அமைதியாக வாழ்வான். எது இல்லாததெல்லாம் இவன் ஆசைப்படும் போது இவன் துன்பத்துக்கு ஆளாயிடுவான். அது மாதிரி வந்து சேர்ந்துடும் பாவம். அப்பா அம்மா புண்ணியம் செய்யட்டும், பாவம் செய்யட்டும். முதல்ல நம்ம புண்ணியத்தை செய்ய கற்றுக்கலாம். அப்பா அம்மா செய்த பாவத்துக்கு அடையாளங்குதா? அப்பா அம்மா செய்த புண்ணியத்துக்கு அடையாளங்குதா? ஆனால் நீ செய்யறதுக்கு உனக்கு அடையாளங்குதா? அதை செய்ய எல்லாம் அழியும். நீ அதை செய்தால் அவங்க புண்ணியம் செய்யிட்டாங்க நான் ஒன்றும் செய்வேனாங்க, அவங்க பாவம் செய்யிட்டாங்க நான் எதுவும் செய்வேனாங்கன்னு இருக்காது. உன்னை நீ காப்பாற்றிக்கினா உனக்கு பாதுகாப்பு தேடிக்கும். அதான் நல்லது. கர்மா நிறைஞ்சது அதில் இல்லைம்மா, மனசில். கர்மா சக்கரத்தாண்ட போகாது. ஏன்னா அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள். அங்கே பாவமே போகாது, கர்மாவே போகாது, மனசுக்கு தான் வரும். மூலாதாரம் அப்படின்னா அம்பாளுன்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். அதுக்கு மூலாதாரம் என்னன்னா விந்து பையன்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கின்னுக்குது, அது முழிக்கும் போது நம்ம தூங்கிடுறோம். இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும்? மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும்? ஒரு கொம்பு எத்தும்பு அடிச்சு எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி தெளித்து எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது. அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது, படும்போது அது முழிக்குது. அப்போது நீயும் முழிச்சுங்கிற, அதுவும் முழிச்சுங்குது. இந்த ரெண்டும் முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது. நீ தூங்கி அது முழிச்சுன்னுக்கும் போது தூக்கம் வருது, நீ முழிச்சுக்கின்னு அது தூங்கும்போது உலகம் தெரியுது. ஆனால் 2 பேரும் முழிக்கும் போது ஞானம் தெரியுது. இந்த 2 பேரும் முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும். அது ஓம்ன்ற பிராண காத்தா இருக்கணும். ஓம்னா என்ன? அகார உகாரம் மகாரம். அகார உகாரம் மகாரம்னா என்ன? அகாரம்னா அம்பாள், மகாரம்னா விஷ்ணு, உகாரம்னா சிவம். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும். அதுக்காக அந்த மூலாதாரம். அடுத்தது மணிப்பூரகம், பிரம்மா. மூலாதாரம் சூதிஷ்டானம். சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேற இடம். உலகத்தில் கையில் கால் இருக்குது, தலை இருக்குது, எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா? ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர். ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது, ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர். ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து. அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை. அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சுன்னா ஜனத்தொகை பெருக்கலாம், சொந்த பந்தங்கள் பெருக்கலாம், உருவங்கள் வளரலாம். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம். அதனால் அகஸ்தியர் சொல்கிறார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாய். அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ள அடக்கி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன்,
அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அறியாமை. அது இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குன்னே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லா இருக்கும். முள்ளலெல்லாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டோன்னா அது பாழடைஞ்சு போயிடும். அப்போ அது பாழடையக்கூடாது. அது மாதிரி பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர், வழி தெரியாது. அது ஒரு குருக்கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும், இல்லை வெளியேறிடணும். மேலே ஏறினாலும் ஆபத்து இல்லை, வெளியேறினாலும் ஆபத்து இல்லை. ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும். அது மாதிரி நிறைய பேர் ஆய்ப்பு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது. அது சுவதிஷ்டானம். மணிப்பூரகம், நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம குடிக்கிற தண்ணி, நமக்கு தேவையான பலம், இத்தனையும் உணவுல இருந்து தான் கிடைக்குது. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான். அப்போ உணவே கடவுளாகுது. அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு, மணிப்பூரகம்ன்ற இடம். அந்த மணிப்பூரகம்ன்றதுல உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்தாகவும் மாற்றுது. கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சுது. இதனுடைய வேலை மகாவிஷ்ணு. இப்போ இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு வேணும், கரண்ட் வேணும், அதுக்கு இருதயம் வேணும். அதனால் மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர். அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னன்னா ரத்தம், காற்று, இது ரெண்டையும் கலந்து ஏற்றுது உடம்புல. கெட்ட ரத்தத்தை வலிக்குது, அதை கழித்து தள்ளிடுது. நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது. அந்த சூடும் காற்றும் இல்லைன்னா ரத்தம் பாயாது, அப்படியே நின்று கட்டி போயிடும். அதனால் அநாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சும் பண்ணுது. அதனால் அநாகதம் முக்கியம். நெருப்பு பகுதி அது. காற்று பகுதி தொண்டைக்குழி, விசுத்தின்னு பேர். இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை, மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை. அப்போ உடலுக்கு சூடே இல்லைன்னா நீரே தேவைப்படாது. அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்யுது அந்த மூச்சு, விசுத்தின்ற பேர். ஆக்ஞை, அது சுழுமுனை. அந்த சுழுமுனையில் இந்த தொண்டைக்குழியோடு ஓடிங்கிற காற்றை முதுகுத்தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில், அதான் சரங்குத்தின்னு பேர். அதுக்கு சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது, உள்ளே குத்தம். சரம்னா உயிர் மூச்சு. அதை எடுத்துன்னு போய் புருவத்தில் குத்தும்போது பதி, அதுக்கு பேர். அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம். இதை தான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை மூச்சு ஏற்றுமா எங்கே தட்டினீன்னா அது திறக்கும். திறந்தா இறைவன் தெரிவான். நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு. ஊரா மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை. அது மாதிரி இந்த 6 ஆதார சக்கரங்கள் இந்த மாதிரி. இது 6ம் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது. ஆனால் மனித நிலை தானே சகசாரம். சகசிராரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன். அப்போ மனிதர்கள் எல்லாம் தெரியும் உனக்கு, அந்த இது இருக்காது, பாசம், உணர்வுகள், பழக்கம், அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. சகசிராரத்தினுடைய நிலை கடவுள் நிலை.